ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலுடைய லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா, பெருசாலாம் ஒன்றும் எதிர்பார்க்காதீங்க. இன்றைக்கி பசங்க இட்லியும் தக்காளி சட்னியும் தான் கேட்டிருந்தாங்க. ஸ்நாக்ஸுக்கு ஸ்வீட் கார்னும் மாம்பழம் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. இப்போ தான் வெயில் காலத்தில் எல்லா இடங்களில் எங்கே திரும்பினாலும் மாம்பழ கடை தான், எந்த இடத்துல திரும்பினாலும் மாம்பழ கடை தான். இந்த மாம்பழம் ரொம்பவே ஸ்வீட்டாக இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் ரொம்பவும் டேஸ்டியாக இருந்துச்சு. பசங்களுக்கு தோல்லாம் நல்லா பீல் பண்ணி, அந்த தோல்லாம் நல்லா பீல் பண்ணி கொடுத்தாச்சு. ஈவினிங் வந்ததுக்கப்புறம் ஏதாவது ஸ்நாக்ஸ் கொடுங்கம்மா அப்படின்னு சொல்லி கேட்டதுனால என்கிட்ட இந்த பாப்கார்ன் சோளம் இருந்துச்சு. அதை வச்சு ஒரு பட்டர் பாப்கார்ன் செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இன்றைக்கி ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன். நான் இதுக்கு எதுவுமே ரொம்பலாம் இன்க்ரீடியன்ஸ் இல்லை. முதல்ல பட்டரை நல்லா மெல்ட் பண்ணிக்கலாம். மெல்ட் பண்ணிக்கிட்டு அந்த சைடில் உள்ள குக்கரில் சைடில் நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. ஏன்னா அப்போ தான் நல்லா பொரிஞ்சு மேலே வரைக்கும் வரும்போது அந்த பட்டருடைய டேஸ்ட் நல்லா உங்களுக்கு ஃப்ளேவர் நல்லா கிடைக்கும். வெறும் மிளகாத்தூள் உப்பு மட்டும் போட்டு நல்லா அந்த பட்டர்லேயே நல்லா வதக்கி விட்டுட்டு நம்ம வச்சுருக்கக்கூடிய அந்த பாப்கார்ன் சோளம் இருக்கு இல்லையா, அதையும் இன்னும் கொஞ்சம் பட்டர் போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு குக்கரை இப்படி பெரட்டி மூடி விட்டுருங்க. ஒரு கொஞ்ச நேரத்தில் திறந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பொரிய ஆரம்பிக்கும். இன்னும் 2 செகண்ட் விட்டிங்கன்னா நல்லா ஃபுல்லாக பொரிஞ்சு வந்துடும். ரொம்பவே டேஸ்டியான ஈஸியான பட்டர் பாப்கார்ன் வீட்டிலேயே நம்ம செஞ்சிடலாம். இதுதான் எங்களுடைய ஈவினிங் ஸ்நாக்கு. நானும் டீ குடிச்சாச்சு, பசங்களுக்கும் பட்டர் பாப்கார்ன் கொடுத்தாச்சு. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.